பரிசு கொடுக்குறோம். அது யார் அப்படின்னா IPL ஒரு எக்ஸாம் வச்சிருக்கோம், இன்டென்சிவ் பிசிக்ஸ் லேர்னிங். அதோடைய கிராண்ட் ஃபைனல்ஸ். இதுல வந்து 60 questions 90 minutes அடிதூள் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல இருந்த கேள்விகள் JEE 2026 phase 2 JEE 2026 phase 2 அதாவது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி கேட்ட கேள்வியை எந்தியே தான், இதே புண்ணியவான்கள் கேட்ட கேள்வியை தான் நம்ம IPL அவரை போட்டு அந்த பரீட்சை வச்சோம். அந்த பரீட்சையில ஃபர்ஸ்ட் பிரைஸ் காவிரியில ஒரு பிரைஸ் கொடுத்தாச்சு, ஆக்ஸ்போர்ட்ல ஒரு பிரைஸ் கொடுத்தாச்சு, நம்ம மதுரையில ஃபர்ஸ்ட் பிரைஸ். The winner is வைஷிகா. இப்ப நம்ம அபிநயா மேடம் is going to present the gift. What is the gift? அத வைஷிகா வாங்கி கொடு, நீ கொடு. அத ஓபன் பண்ணு. இப்ப அது என்ன gift அப்படினா ஒரு brand new mobile phone. நான் OnePlus தரேன்னு சொன்னேன். For some reasons அந்த OnePlusங்கிற கம்பெனி திவால் ஆயிடுச்சு. ஆனா அதுல ஒரு பார்ட்னர் வெளியில போயிட்டு அவர் ஒரு ஃபோன் சூப்பரா ரெடி பண்ணாரு. அது என்ன அப்படின்னா Nothing. இந்த ஃபோன் பத்தி ஏற்கனவே Nothingனு ஒரு ஃபோன் இருக்கு, கேள்விப்பட்டது உண்டா? எவ்வளவு பேர் கேள்விப்பட்டது உண்டு? அவ்வளவு பிராண்ட் நியூ தான். சோ இந்த பிராண்டே நியூ தான். சோ Nothing சூப்பர் ஃபோன், அந்த ஃபோன் தான் இப்ப எடுத்து கொடுத்துருக்கோம். அதான் பரவாயில்ல, அந்த பேப்பர் எடுத்துக்கலாம். Just show this. Yeah, she has got Nothing. Very good, super. Excellent. போன கவலை போட்டு அக்காட்ட கொடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வாங்கி அப்படியே வச்சு நம்ம வச்சுப்பாங்க. ரைட்மா, லட்சுமி இதை சேஃபா வச்சுக்கணும், அப்புறமா கொடுக்கணும். ஓகே, இப்ப வைஷிகா பேசுவோம். நீ பேசுவோம், நீ பேசு. அதுக்கப்புறம் நீ எதாவது மறந்துட்டேன்னு நான் சொல்றேன். இதை வச்சுட்டு இதை மாட்டி. சரி, வைஷிகா will explain and share her experience. Overall experience you speak. உங்க எல்லாருக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமை நல்ல மார்க் வரணும், நல்லா பண்ணணுங்கிறதுக்கு சில டிப்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். क्वेश्चन பேப்பர் பார்த்து ஃபியர் ஆக கூடாது. லாஸ்ட் இயர் தான் நடந்துச்சு. நான் ப்ரிப்பரேஷன் அவ்வளோ இல்லை லாஸ்ட் இயர், ஆனால் ஓரளவு தான் இருந்துச்சு. மாடல் எக்ஸாம்லாம் நல்லா ஓகேவா மார்க் வந்துச்சு. அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். ஆனால் क्वेश्चन பேப்பர் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கிடைக்காதுன்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அதனால அதுக்கப்புறம் எனக்கு வரவும் இல்லை, எழுத நார்மல் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பயாலஜிலே பாதி மார்க் போயிடுச்சு. 250 நேரில் தான் வந்துச்சு. பார்த்தா மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சில்லி மிஸ்டேக்காக இருக்குது. அப்போ ரொம்ப இதாச்சு. அதுக்கப்புறம் நீட்டே விட்டுலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் வேற கோச்சிங் சென்டர் ஏதாவது சேஞ்ச் பண்ணி எல்லாம் நீங்கள் வந்தேன். அப்போ எப்படியாவது சீட் எடுக்கணும், அவ்வளோ இதுதான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரே இதாக படிக்கணும், கிளாஸில் நல்லா கவனிக்கணும்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இங்கே ரெயின் மோட்டிவேஷனெல்லாம் கொடுத்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், நல்ல காலேஜ் போகணும்னு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ் டு யூ. நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப நல்ல காலேஜ் கிடைக்கும். மதுரை எய்ம்ஸ் கூட உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வாழ்த்துக்கள். சரி, அதாவது இப்ப இவங்க பேசுனது கொஞ்சம் மலையாளம் கலந்த சாய் பல்லவி ஸ்டைல்ல பேசுனாங்க. ஸோ ஏற்கனவே சில சமயங்கள்ல இவங்க பேசின சில பாயிண்ட்ஸ் இவங்க சொல்ல மறந்துட்டாலும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அது என்ன அப்படின்னு சொன்னால்,
லாஸ்ட் டைம் நம்ம பேச சொன்னப்ப அது என்ன சொன்னுச்சு அப்படின்னா, நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு லெசன்லயும் நல்ல மார்க் வாங்கணும், அப்பதான் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னுச்சு. ஒரு சாப்டர்லயுமே நல்ல மார்க் வாங்கினாதான் ஓவராலா நல்ல மார்க் வாங்க முடியும். This is one point. Another point what she said, I remember, ஒரு சாப்டர் இன்னைக்கு ஒரு டீச்சர் வராங்க, ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறாங்கன்னா from very first lecture நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. The success begins there. You should listen to the lectures அந்த பிகினிங்ல இருந்து அருமையா கிளாஸ கவனிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. சில விஷயங்கள் ஒரு சில பேரை சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்கள் அவங்க சொல்லாமலே நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்களோட ஆக்ஷன்ல இருந்து தெரிஞ்சுக்கணும். சிலது வார்த்தைகள், சிலது செயல்பாடு, ஆக்ஷன்ஸ். வார்த்தைகள் யார் வேணாலும் என்ன மாதிரி சொல்லலாம், செயல் எல்லாராலையும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு செயல், அப்படி என்ன இப்ப வைசிகா பண்ணிருச்சு அப்படின்னா, ஒரு சில பேர் பண்ணிருப்பீங்க, அதுக்கு ஈக்குவலா பண்ணிருப்பீங்க. சார் நானும் தான் சார் பண்ணேன் அப்படின்னு நினைச்சுப்பீங்க, போச்சுக்காதீங்க. வைசிகா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, என்னைக்கு அது ஜாயின் பண்ணுச்சோ அந்த தேதியிலிருந்து ஒரு நாள் கூட லீவ் போட்டது இல்ல. ஒரு கிளாஸ் கூட எனக்கு தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, கை வலிக்குது, காலை வலிக்குது, ஒரு கிளாஸ்ல கூட பர்மிஷன் கேட்டதே இல்ல. ஒரு டெஸ்ட் கூட நான் எழுதலங்க, எனக்கு தலை வலிக்குது சொல்லவே இல்ல. ஒரு தடவை கூட காய்ச்சலுங்க, மண்டை வலிங்க, மூக்கு வலிங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்ததே இல்ல. கை தட்டலாமே. This is nearly 1 year. So, for 10 months, she is able to maintain her physical strength, the mental strength, and the concentration. அதுதான் வெற்றிக்கான பலம். இவ்வளவு பலமான ஒரு ஆளு, unless the Meenakshi Amman gets a hall ticket, who else can beat? Nobody can beat. Okay, mark my words. Nobody can beat. அதனால மதுரை மாவட்டத்தில் முதலிடம் அப்படிங்கிறது சத்தியமா, நிச்சயமா, உறுதியா நம்ம தான் வந்தோம் அப்படிங்கிற சொல்றேன். அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கணும், சார் மதுரை மாவட்டத்தில் முதலிடம் வருது சார், ஆனா வைசிகாவுக்கு ஈக்குவலா நானும் தான் சார் வருவேன். I will also equal. 2 முதலிடம் வரட்டும் சார், 3 முதலிடம் வரட்டும் சார் அப்படின்னு நீங்களும் எடுத்துக்கணும், முயற்சி பண்ணணும். நீங்களும் உங்களோட லெவலை ரேஸ் பண்ணணும், அந்த பொண்ணோட லெவல்